வனத்தில் ஒரு அழகான பெரிய குளம் இருந்தது. அங்கே நிறைய வாத்துகள் இருந்தன. அவையெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி சேர்ந்து வாழ்ந்தன. வீணாக சண்டை போடாம ஒன்றோடொன்று உதவி பண்ணிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் வாத்துகள் குளத்தில் குளிச்சு விளையாடும். மரங்களின் கீழ் ஓய்வெடுத்து தூங்கும். அப்படியே அமைதியாக எல்லாம் போய்க் கொண்டிருந்தது. ஆனா ஒரு நாள் இரவுல ஒரு மோசமான அரக்கன் அந்த வனத்துக்குள்ள வந்தான். அவன் வாத்துகளை பிடிக்க ஒரு மாய வலை வீசியான். வாத்துகள் தூங்கிக் கொண்டிருந்த நேரம் யாரும் கவனிக்காம அவனெல்லாம் வாத்துகளையும் பிடிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் வாத்துகளே இல்ல. குளம் வெறிச்சோடிச்சு. மத்த விலங்குகள் எல்லாம் அதைக் கண்டதும் மிகச் சோகமாயிட்டது. வாத்துகள் போனதுக்கு காரணம் தெரியாம அவங்க கவலையோட இருந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய புத்திசாலி ஆந்தை வந்தது. அது வானத்துல பறந்து பார்த்துச்சு. அப்பதான் அரக்கனது மந்திர குகையும் வாத்துகள் உள்ளே இருக்கிறதையும் கண்டுபிடிச்சது. உடனே ஆந்தை எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு நல்ல திட்டம் போட்டுச்சு. அந்த இரவுல விலங்குகள் எல்லாம் சேர்ந்து அரக்கனின் குகைக்கு போனாங்க. ஆந்தை அரக்கனிடம் பேசி கவனத்தை மாற்றிச்சு. நரி செஞ்சு வலைக்குள்ள நுழைஞ்சு வாத்துகளை கடத்திச்சு. எறும்புகள் சிறு சிறு கடியால் வலை சீறிச்சு. வாத்துகள் எல்லாம் சத்தமில்லாம வெளியே ஓடிச்சு. அவங்க மகிழ்ச்சியோட குளத்துக்கு திரும்பினாங்க. அரக்கன் பார்த்ததுக்குள்ளே வஞ்சி வாத்துகள் எல்லாம் தப்பிச்சு. அவன் யாரும் இப்ப தனியா இல்லேன்னு தெரிஞ்சதுனால பயந்து வனத்திலிருந்து ஓடிப்போனான். அந்த நாள் மேல வாத்துகளும் மற்ற விலங்குகளும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒருவருக்கொருவர் உதவி பண்ணி எப்போதும் சேர்ந்து இருந்தாங்க. குழந்தைகளே, நம்மோட தோழிகள், நண்பர்கள் இருந்தா எந்த தப்பையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நல்ல மனசும் துணிச்சலும் இருந்தா நாமும் ஒரு ஹீரோவா இருக்கலாம்.